என்ன அடிச்சிட்டாரு. அப்பதானே அடிச்சாரு, அப்புறம் செல்ல கொடுப்பாரு. எங்க அப்பா என்ன எப்பவுமே அடிச்சது இல்ல. அப்படியா சங்கதி? எங்க அப்பா கூட தான் அப்பா என்ன அடிப்பாரு. நான் ஒரு நாள் எங்க அப்பா பாக்கெட்ல இருந்து காசு எடுத்துட்டு எங்க ஆயா வீட்டுக்கு ஓடிட்டேன். அப்புறமா 2 நாள் தேடி பார்த்துட்டு எங்க ஆயா வீட்டுக்கு வந்து எங்க அப்பா அழுதுகிட்டே கூட்டிட்டு போனாரு. அதுல இருந்து என்ன அடிக்கிறதே இல்ல. நல்லா தூங்கிட்டாங்க. நல்ல வேலை காசு அடிக்கிற யாருமே பார்க்கல. குழந்தைகளா, கண்ணா வீட்டை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, கண்ணா வீடு வந்தாச்சு. இனிமே உன்னை அம்மா அடிக்க மாட்டான்னு. நல்லா படிக்கணும், நல்லா சாப்பிடணும், சேட்டை பண்ணாம ஒழுங்கா இருக்கணும். அம்மா உன்னை அடிச்சதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். என்ன இதான் நல்ல பையனாச்சே, சமத்தா இருக்கணும். சரியா? கண்ணா, ஏய் ரிக்ஷா வந்துச்சு பாரு. ரெடி பண்ணு. எங்க இவன் லஞ்ச் பேக் எங்க? அங்கே இருக்குதுங்க. கொண்டாக்கி கொடு. மாட்டு கை நீட்றா. வா கண்ணா. ஓகே. ஏன் லேட்? வா 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 வா. வரேன் இரு. ஞாபகமா மத்தியானம் லஞ்ச் சாப்பிடணும். ஓகேவா? மீதி வச்சிட்டு வர கூடாது. ஓகே? சாப்பிடுவா. பை பை டாடி. பத்திரமா உட்கார. புடிச்சுக்க. பை பை. டாடா. நான் தான் பேசுறேன்னு சொல்றேன். ஏய் நான் பேசுறேன்டி. நான் பண்றேங்க. நான் பேசுறேன். நான் பண்றேன். சரி பேசு. நீ சொன்னா கேட்க மாட்டேன். ஹலோ அம்மா, நான் தேவி பேசுறேம்மா. என்னங்க சீக்கிரம் வாங்க. வந்துகிட்டே இருக்கேன். சீக்கிரம் வாங்கங்க. என்னடி என்னமோ மகளே போன் பண்ண மாதிரி கத்துற? உங்க மக தாங்க பேசுறா. இது? ஆமாங்க. ஹலோ. இத பார், நீ என்ன பண்றீ எது பண்றீ எனக்கு எதுவும் தெரியாது. முதல்ல என் பேரனை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற. அப்பதான் உங்க மேல இருக்க கோவம்லாம் எங்களுக்கு மறையும். ஐயோ அப்பா, அவன் இப்ப ஸ்கூலுக்கு போயிருக்கான். ஈவினிங் வந்ததுமே அவனை நான் கூட்டிட்டு வரேன். அட கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். அவரும் ஆபீஸ்ல லீவ் சொல்லணும்பா. கண்டிப்பா கூட்டி வரணும். நான் காத்துட்டே இருப்பேன்மா. சரிப்பா, வச்சிடுறேன். இப்ப சந்தோஷமா? சீக்கிரம் ஆபீஸ்ல லீவ் சொல்லிட்டு கரெக்டா வந்துருங்க. சரி, நான் போயிட்டு வந்துறேன். நீ ரெடியா இரு. ஓகே. பசங்களா, ஸ்கூல்ல வாழுத்தனம் பண்ணாம ஒழுங்கா படிக்கணும். சரி தாத்தா. இறங்குங்க. டைம் ஆச்சு எல்லாம் இறங்குவா. சீக்கிரம் எல்லாம் போயிட்டு சாயந்தரம் கரெக்ட் டயத்துக்கு வந்துடணும். ஓகே தாத்தா. எல்லாம் சீக்கிரம் கிளாஸ்க்கு போங்க. குழந்தைகளை கரெக்ட் டயத்துக்கு கொண்டு வரக்குள்ள உயிரே போயிடுது. போயிடு. அப்பாடி போயிட்டார். இனிமேல் ஜாலி தான். நிறைய காசு இருக்கு, நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாம். ஜாலி தான். வரீங்க? ஒண்ணு இல்லப்பா, 2 மாசம் லீவ்ல போலான்னு இருக்கேன். எதுக்குண்ணா? ரொம்ப வருஷம் கழிச்சு என் மாமனார் வீட்டுக்கு போறேன். அப்படியே உங்களெல்லாம் பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. 2 மாசம் லீவ்ல போறீங்க. இன்னைக்கு ஒரு நாள் எங்களோட வேலை செஞ்சுட்டு போங்கண்ணே. அதனால என்ன செஞ்சுட்டா போச்சு. ஐயா ஜாலியா இருக்கு. எனக்கு இந்த விளையாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு.
வாங்கி சாப்பிடலாம். கைகால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, முதுகு வலி எல்லாத்தையும் கண்டிக்க கூடியது பாருங்க வல்லார லேகியம். அதிமதுரம், கண்டங்கத்திரி, திப்புளி, வால்மிளகு இப்படி 24 நாட்டு மூலிகைகள் இடிச்சு சலிச்சு கருப்பட்டி சேர்த்து சாப்பிட்றதுக்கு டேஸ்டா கொடுக்குறோம் சார். பத்தியம் கிடையாது. நாள் பூரா எது வேணாலும் சாப்பிடுங்க. சிக்கன் சிக்கன், சில்லி புரோட்டா, ஆம்லேட்டு, ஆஃப் ஆயில், வெந்தது வேகாது, அடுத்த வீட்டில் ஓசி வாங்கி சாப்பிட்டது, இப்படி எது வேணாலும் சாப்பிடுங்க. ராத்திரி சாப்பிட்ட பிறகு சாப்பாட்டுக்கு மேலே ஒரு நெல்லிக்காய் அளவு உருட்டி வாயில போட்டுக்கிட்டு ஃபைனான்ஸ் இருந்தா ஒரு டம்ளர் பால், அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளர் வெந்நீர் குடிச்சிட்டு படுத்துட்டீங்கன்னா காலம்பரம் 6 மணிக்கெல்லாம் பளபளன்னு விடியும் போது பாருங்க டர்ரு புர்ரு வான வேடிக்கை சிவகாசி பட்டா சவுண்டு எல்லாம் கேட்கும். முக்கியமான பின்குறிப்பு, பாத்ரூம்ல உட்கார்ந்து இருக்கும் போது திரும்பி பாத்துறாதிய. சொந்த சரக்கு பாத்தியடா பயந்து போவீங்க. 5 ரூபாய் சார், 5 ரூபாய் குடிங்க, பயப்படாதீங்க. 5 ரூபாய் 5 ரூபாய். அருமையான லேகியம், எல்லாரும் வாங்கி சாப்பிடுங்க. தம்பி உனக்கு என்ன வேணும்? அது வேணும். இதுவா? இதுதானே? ஆமா. 5 ரூபாய் கொடு. 5 ரூபாயா? ஆமா. இந்தாங்க. சில்லறை இல்லையே தம்பி. பரவாயில்ல அங்கிள், நீங்களே வச்சுக்கோங்க, என்கிட்ட காசு நிறைய இருக்கு. டேய் பையனை வாட்ச் பண்ணிட்டு நான் வந்துடுறேன். பாருங்க இப்ப எல்லாருமே இந்த மருந்தை மறுபடியும் நீங்க வாங்கி யூஸ் பண்றீங்க. ஐஸ்கிரீம் அங்கிள், ஐஸ்கிரீம் அங்கிள், இங்க கொஞ்சம் பாருங்க. ஐஸ்கிரீம் அங்கிள், ஐஸ்கிரீம் அங்கிள். தம்பி உனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்குமா? ஆமா, 2 ஐஸ்கிரீம் பிடிக்கும். ஓகே, உன்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் என்கிட்ட கொடு, நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். சரி அங்கிள். வெரி குட் வெரி குட். இந்தாங்க அங்கிள். இந்த வாங்கி தரேன். சரி அங்கிள். நீ நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்டு களைச்சு போயிருக்க, ஐஸ்கிரீம் போதும் என்ன? அங்கிள் டயர்டா இருக்கு அங்கிள், எனக்கு தூக்கம் வருது அங்கிள். அப்படியா? இந்த வண்டியில உட்கார வைக்கிறேன், இங்கேயே இரு, யார் கூப்பிட்டாலும் போக கூடாது. சரி அங்கிள். அப்பா. அப்படியே உட்காந்துக்க. டேய் இங்க வாடா, நான் சொல்றத கவனமா கேளு. சரிண்ணே. டேய் பையனை பார்த்தா பெரிய இடத்து பையன் மாதிரி தெரியறான். ஆமா. இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிடணும். சரி. பையனை உஷாரா பாத்துக்க. நான் போய் சரக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். பத்திரம்டா. சரிண்ணே. நம்ம டைட்டா இருக்குது. டேய் நித்ரா, வண்டி நித்ரா. ஐயோ டேய் டேய் வண்டி நித்ரா, வண்டி நித்ரான்றல. டேய் ஐயோ வண்டி போயிடுச்சே. அண்ணனுக்கு நான் பதில் சொல்ல போறனோ? டேய் அண்ணே இங்க வா. எங்கடா வண்டி? எங்க பையன் எங்க? பையன் வண்டியில தானே உட்காந்துருந்தானா, யூரின் போகாம போனே, வண்டிக்காரன் வண்டி எடுத்துன்னு போயிட்டானே. வண்டி எங்கிட்டா போச்சு? இப்படித்தானே போச்சு, எங்கிட்டு போச்சுன்னு தெரியலனே. என்னடா டேய், இப்ப என்னடா பண்றது? என்னண்ணே பண்றது? சரி வா, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சரிங்கண்ணே. சரக்கடி போவா. சரிங்கண்ணே. பையனை வித்திருக்கலாம், இப்படி விட்டுட்டியடா. ஸ்கூல் முடிஞ்சு எல்லா பிள்ளைகளும் வந்தாச்சு, இன்னும் கண்ணனை காணாம. ஒருவேளை அவன் அம்மா வந்து கூட்டிக்கின்னு போயிருப்பாங்களோ. கண்ணன் வீட்டாண்டே போய் பார்த்துடலாம். என்ன ரிக்ஷா காலியா வருது? அச்சச்சோ. ஏன்பா கண்ணா எங்க? என்னம்மா அது? இம்மா நேரமா நின்னு பார்த்தா கண்ணன் வரல. நீங்க தான் கூப்பிட்டு வந்திருப்பீங்கன்னு பார்த்தா என்ன கேக்குறீங்க? அப்ப கண்ணன் இன்னும் வரலையா? சரி நீ வா, நேரா ஸ்கூலுக்கு போப்பா. சரி உட்காருமா. அம்மா கண்ணன் காலையிலே ஒரு மாதிரியா தான் இருந்தான். அப்படியா? ஆமாம்மா. சுபு அம்மா கொஞ்சம் வீட்டை பார்த்துக்க. சரிம்மா. வந்துடுறேன், நீ போ. என்ன ஒரே பதட்டமா போறாங்க. வீட்டை பூட்டி இருக்கு. காலையில இங்கதாம்மா இறக்கி விட்டேன். அப்படியா? ஆமாம்மா. இரு நான் போய் வாட்ச்மேன் கிட்ட கேட்கிறேன். வாட்ச்மேன், வாட்ச்மேன். என்ன மேடம்? உள்ள யாரும் இல்லையா? இல்ல மேடம், எல்லாம் வெளில போயாச்சு, பசங்களாம் வீட்டுக்கு போயாச்சு. வேணா பக்கத்துல மிஸ் வீடு இருக்கு, போய் கேட்டு பாருங்க. அங்கயா? சரி ஓகே. சரி மேடம். நான் போய் மிஸ் வீட்ல கேட்டுட்டு வரேன். ஆ. நீங்க கிளம்புங்க. சரிம்மா நான் வரேன். கடவுளே, கண்ணை எங்கேயாவது இருக்கணும்.
விஷயம்? நீங்க கண்ணனோட அம்மா தானே? ஆமா. வாங்க உள்ள வாங்க. இல்ல அது வந்து என்னாச்சு மேடம்? இல்ல அது வந்து கண்ணன் இன்னும் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரல. என்ன சொல்றீங்க? உங்ககிட்ட கேட்டுட்டு போலாமேன்னு. கண்ணன் ஸ்கூலுக்கு வரலையே. பசங்க கிட்ட கேட்டேன், யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லா இடத்துலயும் தேடி பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அச்சோ, ஐயோ நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. கவலைப்படாதீங்க மேடம், கண்ணன் இங்க தான் விளையாடிட்டு இருப்பான். கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவான். என்ன கதவு திறந்து இருக்கு? தேவி, தேவி, என்ன அழுதுட்டு இருக்க? கண்ணங்க கண்ணனை காணுங்க. கண்ணனை காணமா? எங்க போனா? ஸ்கூலுக்கு போனவ திரும்பி வீட்டுக்கு வரவே இல்லைங்க. சரி சரி, நான் ஸ்கூலுக்கு போன் பண்ணி கேட்டு வரேன். நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேங்க, அவனை காணோம். வீட்டுல இருக்க பணத்தை வேற எடுத்துட்டு போயிருக்கான். என்னது, பணத்தை எடுத்துட்டு போயிட்டான்? சரி, உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி சொன்னியா? நான் கண்ணை காணோங்கிற விஷயத்தை எந்த முகத்தை வச்சுக்கிட்டுங்க அப்பா கிட்ட சொல்லுவேன்? சரி சரி, நீ ஒன்னும் அழாத. அவன் இங்கதான் எங்கனாவது விளையாடிட்டு இருப்பான், தேடி பார்ப்போம். அழாத, தேடி பார்க்கலாம். இரு, எங்க போயிட போறான்? மறுபடியும் ஏதாவது அடிச்சு அவனை திட்னியா? இல்ல. சரி அழாதம்மா. என்னென்ன எழுதிய பாக்குறீங்க? நீ ஏன்டா காட்டுற? ஊசிட்ட பார்த்து ஆடு. இப்ப எடுக்கிறேன் பாரு ஜோக்கரை. அச்சோ, பசிக்குதே. இது வேற இடம் மாதிரி தெரியுது. அச்சோ, காசு அந்த அங்கிள் கிட்ட கொடுத்தாச்சுல. இப்ப நான் எப்படி போறது? எனக்கு ஒன்னும் புரியல. அண்ணே, அங்க பையன் தானடா, வரட்டும் வரட்டும். நம்ம ஊர் பையன் மாதிரி தெரியலையே. ஏ தம்பி, நில்லு, இங்க வா. ஏன் அழுதுட்டு வர்ற? எனக்கு வயிறு பசிக்குது. உன் பேர் என்ன? கண்ணு. எங்க இருந்து வர்ற? அதோ அந்த வண்டியில இருந்து வரேன். அப்ப பாக்கும்போது நிறைய கடை எல்லாம் இருந்துச்சு. தூங்கிட்டு பார்க்கும்போது கடையே இல்ல. வெளியூர் வேனு, அதுல வந்திருக்கான். வழி தெரியல, முழிக்கிறான்.